வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க தடை. புதுச்சேரி சிக்னல்களில் கடும் வெயிலில் வாடும் வாகன ஓட்டிகள். கிடப்பில் போடப்பட்ட பசுமை பந்தல். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பூரண குணமடைய வேண்டுதல். மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பாஜகவினர் பிரார்த்தனை. புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசின் நலத்திட்ட ஒதுக்கீட்டு நலன்கள் சென்றடையவில்லை. அம்பேத்கர் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் இன்று தொடங்கியது. இதனால் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர். தொடர்ந்து மீனவர்களின் 100க்கும் மேற்பட்ட விசை படகுகள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. இந்த மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி மத்திய அரசின் உத்தரவுப்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்களுக்கு விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரை உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் படகுகள் அனைத்தும் நேற்று நள்ளிரவு கரை திரும்பியது. தொடர்ந்து விதிமுறைகளை மீறி கடலுக்கு செல்லும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 18 மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த 100கணக்கான விசை படகுகள் ஒவ்வொன்றாக கரை திரும்பியுள்ளன. அடுத்த 2 மாதங்களுக்கு வேலை இருக்காது என்பதால் அனைத்து படகுகளும் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலத்தில் படகுகளை சீரமைக்கவும் வலைகளை பழுது பார்க்கவும் மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் மீன்கள் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இனிவரும் 61 நாட்களுக்கு பெரிய விசை படகுகள் முடங்குவதால் சிறிய ஃபைபர் படகுகள் மூலம் கொண்டு வரப்படும் மீன்களை சந்தைக்கு வரும். இதனால் மீன் விலை இனிவரும் நாட்களில் உச்சம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் வெயிலில் வாடும் வாகன ஓட்டிகள் கிடப்பில் போடப்பட்ட பசுமை பந்தல். புதுச்சேரி பகுதியில் கோடைக்கால வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக முக்கிய சாலைகளில் சிக்னல் முன்பாக நிற்கும் வாகன ஓட்டிகள் கடும் வெயிலால் கடுமையாக அவதிப்படுகின்றன. இந்த வெப்பத்தை குறைக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல்கள் பல இடங்களில் முறையாக பராமரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அவை பயனின்றி காணப்படுகின்றன. இதனால் சிக்னலில் நின்று காத்திருக்கும் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் நேரடியாக வெயிலின் தாக்கத்திற்குள் சிக்கி உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளன. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பசுமை பந்தல்களை உடனடியாக சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா விரைவில் பூரண நலமடைய வேண்டி புதுச்சேரி பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்கள் விரைவில் பூரண நலமடைய வேண்டி புதுச்சேரி பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி பக்தி உணர்வுடன் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில துணைத் தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிர்மல்குமார் சுரானா அவர்கள் உடல்நலம் விரைவில் மேம்பட வேண்டி இறைவனை வேண்டினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஒருமித்த மனதுடன் பிரார்த்தனை செய்து அவரின் நலன் குறித்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசின் நலத்திட்ட ஒதுக்கீட்டு நலன்கள் சென்றடையவில்லை என கூறி அம்பேத்கர் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள், பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு ஜெய்பீம் வாழ்த்துகள் தெரிவித்து அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏனம் மாவட்ட செயலாளர் மெல்லோ ஸ்ரீனிவாசராவ் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒதுக்கீட்டு முறையின் மூலம் SC, ST மற்றும் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு வேலைகள், MP, மந்திரி பதவிகளை அடைந்தாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கும் பலர் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் ஒதுக்கீட்டின் மூலம் பதவி வகிக்கும் பிரதிநிதிகள் இருந்த போதிலும் காரைக்கால், மாஹே, யானம் போன்ற பகுதிகளில் அடிப்படை வசதிகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று கூறினார். குறிப்பாக கிராமப்புறங்களில் சாலைகள், குடிநீர், விவசாயம் உள்ளிட்ட துறைகள் பின்தங்கியுள்ளன என்றார்.
மேலும் எஸ்சி, எஸ்டி மற்றும் பிசி மாணவர்களுக்கான விடுதிகள் மூடப்பட்டு வருவது கவலைக்கிடம் என்றும் பல நலத்திட்டங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பின்தங்கிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விரைவில் பெரிய அளவில் மக்கள் இயக்கம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். அரசு உடனடியாக நிலுவையில் உள்ள திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்களின் ఉరిமைக்காக ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் అழைப்பு విడుతారు. ఈ విధంగా హౌసింగ్ పట్ల మేము ఉద్యమం చేసే కార్యక్రమం పెడతాం. మా తలవారులు ఇక్కడ ఎదురుకుండా పెట్టి మేము ఇవన్నీ అవ్వక మేము ఉద్యమం చేసే కార్యక్రమం పెడతాం. అందుకే అందరూ కూడా పాన్సే స్టేట్ అందరూ కూడా మక్కలకి నమస్కారం అండి. జై భీమ్. నా పేరు మెల్లం శ్రీనివాసరావు, యానం డిస్ట్రిక్ట్ సెక్రటరీ, విసిగే పార్టీ. నమస్కారం. జై భీమ్. மெரினாவில் ஆபத்தான சாகசம், இளைஞர்கள் வீடியோ வைரல். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் திரண்டு வரும் நேரத்தில் சில இளைஞர்கள் வாகனங்களை ஆபத்தான முறையில் ஓட்டி சாகசம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுப்பாட்டின்றி வேகமாக ஓட்டியதுடன் அங்கிருந்த மக்களை அச்சுறுத்தும் விதமாக வாகனங்களை இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்த செயலால் அப்பகுதியில் இருந்த குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் பயந்து பதற்றமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் இவ்வாறு சாகசம் செய்த இளைஞர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பாண்டி மெரினா போன்ற சுற்றுலா மையங்களில் போலீஸ் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. லால்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் தனது தாயுமான லீலா ரோஸ் மார்ட்டினை லாட்டரி டிக்கெட் என கூறி தடைக்குறைவாக பேசிய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து 2 புகார் மனுக்களை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளித்துள்ளதாகவும் லால்குடி தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றபோது அங்கு அதிமுக சார்பில் போட்டியிடும் தனது தாயை லாட்டரி டிக்கெட் என குறிப்பிட்டு தரைக்குறைவாக பேசியுள்ளதாகவும் மேலும் தாங்கள் மக்களை ஏமாற்றி சம்பாதிப்பதாக கூறி மக்கள் மத்தியில் தவறான தகவலை தெரிவிக்கின்றனர். எனவே அவர் மீது தேர்தல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் லாட்டரி விற்பனை என்பது அரசாங்கத்தை சார்ந்த ஒரு விஷயம். அதை யாரும் சட்டத்திற்கு புறம்பாக செய்ய முடியாது. ஆனால் உதயநிதி தவறான தகவலை கூறி மக்களை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதுகுறித்து கடந்த 13ஆம் தேதிதான் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தெளிவுபடுத்தி இருந்ததாகவும் ஆனால் அதை கூட பிரதான செய்தி நிறுவனங்கள் வெளியிடாத வகையில் அந்நிறுவனங்களை மிரட்டியுள்ளார். எனவே இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் 2 புகார்கள் அளித்துள்ளதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் மார்ட்டின் தெரிவித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் அவர்களின் அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீனிவாசா நகரில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் அவர்களின் புதிய சட்ட அலுவலகம் நேற்று கோலாகலமாக திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அரியாங்குப்பம் காங்கிரஸ் ஜோசப் மற்றும் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த காக்கையின் தோப்பு சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வழக்கறிஞர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திறப்பு விழாவில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர்.
வழக்கறிஞர்கள் ஏவி ராமலிங்கம், நாராயணகுமார், மருதுபாண்டி, பிரதீஷ், இருதயராஜ், கார்த்திகேயன், சோமசுந்தரம், பிரேம்குமார், சச்சிதானந்தம் மற்றும் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். மேலும் இந்த நிகழ்வில் புதுவை மாநில தேவர் பேரவை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பேரவைத் தலைவர் குணசிங் தலைமையில் அருணகிரி, பொற்செழியன், ராம்குமார், சங்கையா மற்றும் பேரவையின் முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் இறுதியில் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு விசை படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க தடை. புதுச்சேரி சிக்னல்களில் கடும் வெயிலில் வாடும் வாகன ஓட்டிகள். கிடப்பில் போடப்பட்ட பசுமை பந்தல். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பூரண குணமடைய வேண்டுதல். மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பாஜகவினர் பிரார்த்தனை. புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசின் நலத்திட்ட ஒதுக்கீட்டு நலன்கள் சென்றடையவில்லை. அம்பேத்கர் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டனம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.